கைஸ் என்ன வீடியோனா, சரி ஒன்றும் கண்டென்ட் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு வந்தேன். என் பைக்கை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறனோ அதை தான் அவன் பற்றி ஒரு வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் கிளம்பி. கைஸ் வித்தியாசமாக நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ப்ராப்பரான இன்ஜின் ஆயில் மாற்றுங்க கரெக்டாக. எனக்கு இந்த வண்டிக்கு 4000, ஆர்ஆருக்கு 4000. இப்போ மோஸ்ட்டாக எல்லா வண்டிக்கு 4000 கிலோமீட்டர் வந்துருச்சு இன்ஜின் ஆயிலுங்கிறது. அதனால் இன்ஜின் ஆயிலை ப்ராப்பராக ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் மாற்றுங்க. கிலோமீட்டர் கரெக்டாக மாற்று. கிலோமீட்டர்னால் கரெக்டாக 4000 தான் ஓட்டணும் அவசியம் இல்லை. ஒரு 3800 அந்த மாதிரி மாற்றினா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கரெக்டாக ப்ராப்பராக செயினை ஒரு 500 கிலோமீட்டருக்கு ஒருக்கையாவது இந்த செயினை தயவு செஞ்சு லூப் அடிங்க. நான் நேற்று தான் வண்டியை வாட்டர் வாஷ் விட்டேன். நான் தான் வாட்டர் வாஷ் பண்ணேன். இன்னும் அதை லூப் அடிக்காமல் இருக்கு. அதான் துருப்பிடிச்சி, அதுக்குள்ளே துருப்பிடிச்சி போச்சு ஒரு 2 நாள் கூத்தில். அதுக்கப்புறம் இந்த இடத்த கழட்டிட்டு உள்ளே க்ளீன் பண்ணுங்கள். நான் செயின் க்ளீன் பண்ணுறது டீசல் தான் யூஸ் பண்ணுறேன். டீசல் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நல்லதுன்னு நினைக்கேன். செயின் க்ளீனர்னால் வாங்கினா உடனே காலியாக போயிடுது. அப்புறம் இந்த இடத்த கழட்டிட்டு அந்த இதை ஃப்ரண்ட்டில் உள்ள டீத் அதை ஃபுல்லாகவே அந்த இதை இதில் ஃபுல்லாக இதை ஒட்டியிருக்கும். அந்த இடத்துல இது ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஃபுல்லாக கீழே ஒரு மாதிரி களி மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அதை தயவு செஞ்சு அதை இதையாவது ஒரு 1000 கிலோமீட்டருக்கு வரைக்கும் அதை கழட்டி க்ளீன் பண்ணி போடுங்க. இது நீங்கள் என்ன தான் செயின் க்ளீன் பண்ணால் கூட அடுத்த இதில் கொஞ்ச நேரத்தில் இதில் உள்ள மண்ணு அது செயினில் போய் ஒட்டிக்கும். அதனால் இதை தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த இடத்த. அதுமாதிரி இதை க்ளீன் பண்ணும்போது பார்த்து மெதுவாக க்ளீன் பண்ணோம். அப்புறம் சும்மா ஏதாவது பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷு மாதிரி சின்ன ப்ரெஷ்ஷு, பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்லேயே சின்னது வாங்கிக்கோங்க. அதை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி க்ளீன் பண்ணக்கூடாது. இதை மெதுவாக டீசல் இருந்தால் டீசல் இல்லைனா செயின் க்ளீனர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் செயின் க்ளீனர் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் டீசல் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். செயின் க்ளீனர் உடனே காலியாக போயிடுது. அதனால் க்ளீன் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் மெதுவாக வீலை மட்டும் சுற்றி அப்படியே க்ளீன் பண்ணுங்கள். செயின் நிலைமை பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது, துரு பிடிச்சி போச்சு. அதுமாதிரி வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், ஒரு கன்று மாதிரி. அது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும், ஒரு 1000 ரூபா போல் இருக்கும். அது வாங்கி வைக்கிறது நல்லது தான். வெளியே ஓடுறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குது. வாட்டர் வாஷு 1000 ரூபாய்க்கு அதை வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் இருக்குல்ல, இது ஒரு மாதிரி புள்ளி ஒரு மாதிரி ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரிஜினாலிட்டியே தெரியாது, ஒரு மாதிரி ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மாதிரி ஃபேடு ஒன்று ஆகும். அதுக்கு என்ன தான் அப்புறம் வழின்னு கேட்டால், ஆயில் இருக்குல்ல, ஆயில் ஏதாவது ஸ்ப்ரே மாதிரி பண்ணுங்கள். பழைய ஆயில் வேண்டாம். பழைய ஆயில் ஒரு சில இதுக்கு ஒத்துக்காது. ஏன்னா இந்த இடத்துல இப்போ ரெட்டாக இருக்குன்னா அதில் பழைய ஆயில்னால் கொஞ்சம் பிளாக் ஷேடாக வரும். அதனால் முடிஞ்ச அளவு புது ஆயிலை போட்டுட்டு, ஆயில் போட்டால் மண் ஒட்டாதா அப்புறம் கேட்டால், ஆயில் போட்டு முடித்து ஃபுல்லாக ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிட்டு, இல்லை ப்ரெஷ்ஷை வச்சு கூட இது பண்ணிவிட்டு வண்டியை ஒரு வாட்டர் வாஷ் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் சோப்பெல்லாம் படுற மாதிரி இருந்தால், ஒரு மீடியமான ஒரு மீடியம் இது இருக்கும் ஆயில். ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஃபஸ்ட்டு இப்போ ஆயிலை ஸ்ப்ரே பண்ணால் இப்படி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இல்லாமல், ஆயிலோட இது கொஞ்சம் கம்மியாயிருமா, லைட்டாக ஆயில் மட்டும் ஒட்டியிருக்கும். அதனால் ஆயில் அதில் ஒட்டினா ஃபேடு ஃபுல்லாக போயிட்டு நார்மலாக ஆயிரும். அதுக்கப்புறம் இன்ஜின் இந்த மாதிரி ஆயிரும். ஒன்றும் அந்த இன்ஜின் டல் ஆகாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், சாவி ஆன் பண்ணோன்னே ஒரு சவுண்டு கேட்கல. ஃபியூல் பம்பு ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் வண்டியை தவிர ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் ஒரு நார்மலாக ஆகட்டும். இப்போ ஒரு சவுண்டு போயிடும், கொஞ்ச நேரம் தான். அந்த ஒரு இது வரைக்கும் முடிஞ்சளவு பைக்கை ஸ்டார்ட் பண்ணாமல் இருங்க. அதே போல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இது தெரியும்னு நினைக்கிறேன். ஃபியூல் இன்ஜெக்ஷன் கார்பரேட்டர் கிடையாது இப்போ வர வண்டியெல்லாம். அதனால் பெட்ரோலை முடிஞ்ச அளவு ஓரளவு ஒரு பாயிண்ட்டாவது, அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டு போட்டால் மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபுல்லாக ட்ரை ஆகாதீங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணாமல் ஓட்டுங்க வண்டியை. ஃபுல்லாக ட்ரை ஆக்கி ஓட்டினா தெரியுமான்னு தெரில ஃபியூல் பம்போட மெக்கானிசம். ஃபியூல் பம்ப் எப்படின்னா, பம்ப் இந்த நார்மலாக எப்படி சொல்கிறது, ஒரு மோட்ரு எடுத்துக்கிட்டிங்கனாலே, ஒரு பம்ப்பு அந்த வயல் சைடில் உள்ள இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுக்கு சீல் வாட்டர்னு ஒன்று இருக்கும். எதனால்னா, சீல் வாட்டர் அந்த இன்ஜினை பெருசாக ஹீட் ஆக்காது. உள்ளே வாட்டர் சர்க்குலேஷன் போயிட்டுருக்கும். அதே போல் தான் இதுக்கு வாட்டர் சர்க்குலேஷன் கிடையாது. பெட்ரோலை வச்சு தான் அது இது கூல் பண்ணிக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, பெட்ரோலை மெயின்டைன் பண்ணுங்கள் டேங்க்கில்.
ஓவராக ட்ரை ஆக்கினீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ஃபியூல் பம்ப் போகுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபியூல் பம்ப் போயிடும். அதனால் ஓரளவு பெட்ரோலை மெயின்டைன் பண்ணி ஃபுல் ட்ரை போட்டு ஓட்டாதீங்க. என்னை கேட்டால் ஒரு 2 பாயிண்ட்லேயே அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. இல்லைனா ஆர்ஐபி ஃபியூல் பம்ப்பு தான், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இது மோஸ்ட்டாக இது ப்ராப்பராக இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. மோஸ்ட்டாக இது இருந்தாலே போதும், இதுவே போதுமானது தான். அது போக வாட்டர் வாஷ் கடையில் விட்டுறதை விட நீங்களே வீட்டில் இருந்து உங்கள் வண்டியை நீங்களே கழுவுங்க, அதுதான் பெட்டர். கடையில் விட்டுறதுக்கு நீங்கள் கழுவுறது எவ்வளோ பெட்டர். ஏதோ எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் கைஸ். இதை வச்சு தான் ஒப்பைத்திக்கிட்டு இருக்கேன் வண்டியை. அவ்வளோதான் வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. டட்டா பை பாய், குட்டு பாய்.